வெல்கம் ஆல். திஸ் இஸ் த டைம் ஃபார் எ மேஜிக்கல் ஸ்டோரி. இன்னைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? ஒரு அழகான சின்ன டவுனில் நிலான்னு ஒரு பொண்ணு இருந்தா. டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு அவள் வீட்டுக்கு வரும்போது ரோட் சைடில் இருக்கிற ப்ரோக்கன் பேங்கிள்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாள். ரெட், க்ரீன், ப்ளூ, கோல்டன் அப்படின்னு எந்த கலராக இருந்தாலும் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து ஒரு சின்ன கிளாத் பேக்கில் வச்சுப்பாள். அதை பார்த்து எல்லாருமே சிரிப்பாங்க. என்னடா இது, உடஞ்ச வலையில் கலெக்ட் பண்ணுறா, அதில் என்ன தான் யூஸ் இருக்குது அப்படின்னு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிண்டல் பண்ணுவாங்க. நிலா ஒன்றுமே பேசாமல் சிரிச்சிட்டே நடந்துருவா. ஆனால் நைட்டில் தனியாக உட்காந்து அந்த ப்ரோக்கன் பேங்கிள்ஸ் பார்த்து யோசிப்பா. எல்லாருமே இதை வேஸ்ட்னு பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு இதில் ஏதோ அழகு தெரியுது அப்படின்னு. ஒரு நாள் நிலாவோட அம்மா கேட்டாங்க, என்னம்மா வீடு ஃபுல்லாக இத்தனை ப்ரோக்கன் பேங்கிள்ஸாக இருக்குது, இது எல்லாமே நம்ம த்ரோ பண்ணிடலாமா அப்படின்னு. நிலா உடனே சொன்னா, ப்ளீஸ் அம்மா, கொஞ்ச நாள் இருக்கட்டும். அம்மா சிரிச்சிட்டு, சரி, ஆனால் ஒரு நாள் இதுக்கு என்ன யூஸ்னு எனக்கும் காட்டுன்னு சொன்னாங்க. அப்படியே இயர்ஸ் போச்சு. நிலா காலேஜ் ஜாயின் பண்ணினா. அவளுக்கு ட்ராயிங், பெயிண்டிங், ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் பெயிண்ட் வாங்குற அளவுக்கு அவங்க வீட்டில் வசதி இல்லை. காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண அவளுக்கு ரொம்ப ஆசை, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஒரு நாள் ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ணும்போது சைல்ட்ஹுட்டில் கலெக்ட் பண்ண ப்ரோக்கன் பேங்கிள்ஸ் எல்லாமே அவள் கண்ணில் பட்டுச்சு. அவள் ஒரு பீஸை கையில் எடுத்து பார்த்தா. சடனாக அவள் மைண்டில் ஒரு ஐடியா வந்துச்சு, இதை வச்சு நாம் ஆர்ட் பண்ணலாமே அப்படின்னு. நெக்ஸ்ட் டே ஒரு ஓல்டு ப்ளைவுட் போர்டு எடுத்தா. க்ளூ வாங்கினா. ப்ரோக்கன் பேங்கிள்ஸை கலர் கலராக அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தா. மார்னிங் டு ஈவினிங்னு பார்க்காம டெய்லி அவள் ப்ராக்டிஸ் பண்ணினா. ஃபஸ்ட் ஒரு அழகான ஃப்ளவர் ஆர்ட் பண்ணினா. அது ரொம்பவே அழகாக வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் டைம் வேஸ்ட், பெயிண்ட் யூஸ் பண்ணுன்னு. ஆனால் நிலா ஸ்டாப் பண்ணலை. அவளுக்கு அந்த ப்ரோக்கன் பீசஸில் ஒரு மாஸ்டர் பீஸ் தெரிஞ்சுது. இன்னொரு அழகான ஒரு ஆர்ட் பண்ணினா. அப்படியே செவரல் வீக்ஸ் ஆச்சு. ஃபைனலாக ஆர்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆச்சு. தௌசண்ட்ஸ் ஆஃப் கலர்ஃபுல் ப்ரோக்கன் பேங்கிள்ஸ் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல் மதர் அண்ட் சைல்டு இமேஜ் க்ரியேட் பண்ணியிருந்தா. லைட் விழுந்த உடனே ஆர்ட் ஒர்க் டைமண்ட் மாதிரி ஷைன் பண்ணிச்சு. ஸ்டேட் லெவல் ஆர்ட் காம்படிஷன் வந்துச்சு. எல்லாருமே எக்ஸ்பென்சிவ் பெயிண்டிங்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆயில் பெயிண்டிங், வாட்டர் கலர், டிஜிட்டல் ஆர்ட் அப்படின்னு. ஆனால் நிலா மட்டும் ப்ரோக்கன் பேங்கிள்ஸ் ஆர்ட் ஒர்க் கொண்டு வந்தா. சில ஜட்ஜஸ் ஃபஸ்ட் பார்த்து சர்ப்ரைஸ் ஆனாங்க. ஆனால் ஆடியன்ஸில் இருந்தவங்க சில பேர் சிரித்தாங்க. எல்லாருமே அவங்களுக்கு தோணுன ஒரு கமெண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நிலா மட்டும் சைலண்ட்டாக நின்றுட்டு இருந்தா. ஜட்ஜிங் முடிஞ்சுது. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற டைம். தேர்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், இது எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க. நிலா நினச்சா அகெயின் நாம் ஃபெயில் அப்படின்னு. ஆனால் சடனாக சீஃப் ஜட்ஜ் மைக் எடுத்தாங்க. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நிலா அப்படின்னு சொன்னாங்க. ஹால் ஃபுல்லாக சைலன்ஸ். ஜட்ஜ் ஆர்ட் ஒர்க் பக்கத்தில் போய் சொன்னாங்க. எல்லாருமே கலரை தான் பார்த்தாங்க, ஆனால் இவ உடஞ்ச கலர்ஸ்குள்ளே இருந்த பியூட்டியை பார்த்துருக்கா. இதை கேட்டதும் என்டையர் ஹால் கிளாப் பண்ணிச்சு. அப்படியே மந்த்ஸ் போச்சு. நிலாவோட ஆர்ட் ஒர்க் எக்ஸிபிஷன் சிட்டியில் நடந்துச்சு. தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தாங்க, ஃபோட்டோஸ் எடுத்தாங்க, அட்மைர் பண்ணாங்க. ஒரு ஓல்டு லேடி ஆர்ட் ஒர்க் முன்னாடி வந்து நின்று அழுதாங்க. நிலா பக்கத்தில் போனால், அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்டா. அதுக்கு அந்த ஓல்டு லேடி, இந்த ப்ரோக்கன் பேங்கிள்ஸ் பார்த்ததும் என் லைஃப் ஞாபகம் வந்துடுச்சு. நானும் என் லைஃப் உடஞ்சிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் நீ காமிச்சது உடஞ்ச விஷயமும் அழகாக மாற முடியும்னு. இதை கேட்ட நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ தான் அவளுக்கு ஒன்று புரிஞ்சுது. அவள் வெறும் ஆர்ட் மட்டும் செல் பண்ணலை, அவள் ஒரு ஹோப் க்ரியேட் பண்ணியிருக்கா. எல்லாரும் வேஸ்ட்னு பார்த்த பீசஸ் தான் அவளோட மாஸ்டர் பீஸ் ஆச்சு. நினச்சி பாரு, உன் லைஃப்பில் உடஞ்ச பக்கம் எல்லாமே முடிவில்லை, அது புது ஆரம்பத்துக்கு தேவையான பீசஸாக இருக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Bye.